Hello everybody. Greetings from Kirambur Kongu Matriculation High Secondary Schools and your online classes for 11th standard starts now. Subject Economics, Chapter 1, name of the lesson Introduction to Microeconomics. Chapter 1, Introduction to Microeconomics. Economics is everywhere and understanding economics can help you make better decisions and lead a happier life. By Taylor Cowan. Introduction to Microeconomics. Economics is divided into two big branches. One is microeconomics, another one is macroeconomics. Economics is everywhere. What is economics? Everything you buy, everything you sell, everything you invest, everything you earn. All these economic activities come under the big branch of economics, and understanding economics can help you to make better decision, and by understanding the nature of this particular subject will help you to lead a happy life. Before going into this subject, we are going to study some important basic concept. Now we are going to turn our pages to glossary. It's given in page number 20. Now let us come to page number 20. Now our first word is scarcity. What do you mean by scarcity? The gap between what people want and what people can get. Scarcity அப்படின்னா பற்றாக்குறை. இப்போ நம்ம என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஒருவேளை நமக்கு அங்க கிடைக்காது. இப்போ நம்ம 10 கிலோ அரிசி வேணும்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல ஒரு 5 கிலோ அரிசி தான் இருக்கு. அப்போ மீதி அந்த நாம விரும்பிய அந்த 5 கிலோ நமக்கு கிடைக்கல. அப்போ அந்த பற்றாக்குறை அதுதான் வந்துட்டு scarcity. Scarcity is nothing but a signs of not getting what we want and what we expect. It's between that two edges. Production என்பது it's an economic activity. It is a creation of utility. That is, you are creating something which is useful to other persons and which you can buy. Production என்றால் உற்பத்தி. நமக்கு தேவையான பொருட்களின் பயன்பாட்டை தோற்றுவிப்பது. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போ அந்த பொருளுக்கான உற்பத்தியை தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஷேர் ஆஃப் த நேஷனல் இன்கம் reaching the 4 factors of production. இந்த 4 factors of production என்ன அப்படின்னா land, labor, capital, organization. இப்போ நம்முடைய தேசத்தினுடைய மொத்த வருமானம் இந்த 4 factors of productionக்கு எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகின்றது அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீசஸ்னா என்ன? சர்வீசஸ் லைக் குட்ஸ் are economic entities and are inseparable from their owners and are intangible, perishable in nature. இந்த சர்வீசஸ் அப்படின்னு சொன்னா பொருட்கள். இப்போ வந்துட்டு ஒரு பேனா போய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ எதையாவது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினால் அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. யூ ஆர் பேயிங் ஃபார் தட் பர்டிகுலர் குட். ஆனால் அதை நம்ம மெஷர் பண்ணி சொல்லிடலாம். அந்த பேனா வாங்குறதுக்கு நான் 5 rupees செலவழித்தேன்.
நெக்ஸ்ட் நீங்க இப்ப வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 rupees வந்து அவருக்கு பே பண்ணிட்டு வரீங்க. அது நீங்க பொருளா கொடுக்கறது இல்ல, அது வந்து எதுக்காக கொடுக்குறீங்க, அந்த டாக்டருடைய சர்வீசஸ்க்காக கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப நம்ம எலக்ட்ரிக் பில் கட்டுறோம், டாக்டருக்கு பே பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு எந்த லிஸ்ட்ல வரும் அப்படின்னு சொன்னா சர்வீசஸ். இதுவும் வந்து எப்படின்னு சொன்னா inseparable from their owners and are intangible and perishable in nature. இது வந்து அந்த ஓனர்ஸை விட்டு பிரியாது, அது இன்டான்ஜிபிள், இது நம்ம வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. அது பெரிஷபிள் இன் நேச்சர், அது ஒரு டைம் இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இல்லை, அதோடைய தன்மை அழியக்கூடியதா இருக்குது. சர்வீசஸ் என்றால் அந்த, அதாவது வந்து ஒருவருக்கு செய்யும் அந்த சேவை, கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற அந்த சேவைக்கு பேர் தான் சர்வீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வேல்யூ. What do you mean by value? Power of a commodity to command other commodities in an exchange. இப்போ வந்து commodity என்றால் ஒரு பொருள், உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த அந்த கமாடிட்டியினுடைய பவர், அதற்கு ஒரு வேல்யூ இருக்கிறது, பண மதிப்பீடு இருக்குது இல்லையா? அண்ட் இட் கேன் கமாண்ட் அதர் கமாடிட்டிஸ் இன் எக்ஸ்சேஞ்ச். இத ஒரு கமாடிட்டியை கொடுத்து இன்னொரு கமாடிட்டியை வாங்க முடியும். அப்போ அந்த கமாடிட்டினால இன்னொரு கமாடிட்டி, இன்னொரு பொருளை வாங்க முடியும்னா அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது. அது அந்த மதிப்பீட்டிற்கு பேர் தான் வேல்யூ. வேல்யூனா ஒன்றும் இல்லை, மதிப்பீடு. பிரைஸ், பிரைஸ் அப்படின்னா என்னன்னா வேல்யூ ஆஃப் த கமாடிட்டி. இப்போ வேல்யூ, இந்த பொருளுடைய தகுதி என்ன, இந்த பொருளுடைய வேல்யூ என்னன்னா அதை எதை வச்சு நம்ம சொல்வோம், பிரைஸ். எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அதனுடைய மானிட்டரி வேல்யூ, அந்த பொருளை நாம பெறுவதற்கான மானிட்டரி வேல்யூ தான் வந்துட்டு பிரைஸ். நெக்ஸ்ட் இஸ் இன்கம். The amount of monetary or other returns, it's a monetary return, அதாவது வருமானம் அப்படின்னு சொல்றோம்ல, either earned or unearned, acquiring over a period of time. ஒருவேளை அதை நம்ம சம்பாதித்திருக்கலாம், இல்ல அது நமக்கு சம்பாதிக்காமலே நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு மதிப்புமிக்க ஒரு அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா அதுதான் இன்கம். டிடெக்டிவ் மெத்தட், அடிக்கடி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். டிடெக்டிவ் மெத்தட், இப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒரு பொருளை வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்காக 2 மெத்தட் இருக்கு. டிடெக்டிவ் மெத்தட், இன்னொன்று வந்து இண்டக்டிவ் மெத்தட். இது ரெண்டுமே வந்து லாஜிக்கோட சம்பந்தப்பட்டது. இப்ப டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிடெக்ஷன் இஸ் அ ப்ரோசஸ் இன் லாஜிக் ஃபெசிலிட்டேட்டிங் ஆர் அரைவிங் அட் அன் இன்ஃபரன்ஸ் மூவிங் ஃப்ரம் ஜெனரல் டு பர்டிகுலர். இப்ப பொதுவா ஒரு கோட்பாடு இருக்கும். இப்ப பொதுவா ஒரு கோட்பாடு இருக்கும் என்றால் அந்த கோட்பாட்டிலிருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஜெனரலான ஒரு கோட்பாட்டிற்கு வருவது, அந்த ஜெனரல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கோட்பாட்டிற்கு வருவது டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனரலா ஒரு கோட்பாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல் மென் ஆர் மார்டல் அப்படின்னு ஒரு, இது வந்து என்னது, ஒரு இன்ஃபரன்ஸ். ஆல் மென் ஆர் மார்டல், எல்லோரும் வந்துட்டு ஒரு நாள் இறந்து தான் போக வேண்டும், எல்லா மனிதர்களும் வந்து அந்த மார்டாலிட்டியை சந்திக்கணும். ராமு இஸ் அ மேன், சோமு இஸ் அ மேன், so ராமு இஸ் இம்மார்டல். அது கரெக்டா இருக்கா? இல்ல. ஏன்னா எல்லோரும் மரிப்பார்கள். அப்போ ராமுக்கு ஒரு நாள் சாவு வரும், சோமுக்கு ஒரு நாள் சாவு வரும். அப்ப ராமுங்கிறவன் வந்துட்டு மறிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பொதுவான ஒரு கோட்பாடு, ஆல் மென் ஆர் மார்டல், so X is a man, Y is a man, so X and Y are mortal. இதுதான் வந்து டிடெக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே தலைகீழ வர்றது. இண்டக்ஷன் என்ன அப்படின்னா இஸ் அ ப்ரோசஸ் இன் லாஜிக்
facilitative or arriving at an inference, moving from particular to general. ஒரு தனித்தனி உண்மைகளில் இருந்து ஒரு பொதுவான கருத்தை நம்ம பெறுவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் மெத்தட். இந்த இண்டக்டிவ் மெத்தட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சோமு இஸ் மார்டல், ராமு இஸ் மார்டல், so all men are mortal. சோமு வந்துட்டு இறந்து போவான், ராமு வந்து இறந்து போவான், எனவே எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இறந்து போவார்கள். அப்போ தனித்தனியான உண்மையிலிருந்து ஒரு பொதுவான உண்மைக்கு வருவதுதான் வந்துட்டு இண்டக்டிவ் மெத்தட். அதே சமயத்துல பொதுவான உண்மையிலிருந்து தனியான ஒரு உண்மைக்கு நேராய் நம்ம நகர்ந்து வருவதுதான் டிடக்டிவ் மெத்தட். டிடக்ஷன் என்றால் ஒரு பொது உண்மையிலிருந்து நம்ம டிடெக்ட் ஆகி, அதாவது அதிலிருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த இன்ஃபுளுசஸ் கெயின் பண்ணி நம்ம ஒரு பொதுவான கருத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஓகே, ஸோ தீஸ் டூ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ யூ டக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஸ்கேர்சிட்டி, வாட் யூ மீன் பை ஸ்கேர்சிட்டி? ஸ்கேர்சிட்டின்ற வேர்டை நீங்க அடிக்கடி படிக்க வேண்டி வரும். ஸோ யூ ஹாவ் டு பை ஹார்ட் த ஸ்பெல்லிங். ஸ்கேர்சிட்டி என்றால் பற்றாக்குறை. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் உற்பத்தி. டிஸ்ட்ரிபியூஷன் பங்கீடு செய்தல். சர்வீசஸ் அதாவது வந்து பணம் பெற்றுக்கொண்டு நாம அனுபவிக்கிற அந்த சேவைகள். வேல்யூ, வேல்யூ என்றால் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பொருளினுடைய மதிப்பு. பிரைஸ், அந்த பொருளினுடைய மதிப்பை நம்ம பணத்தின் மூலமா சொன்னா அது பிரைஸ். இன்கம், த அமௌண்ட் ஆஃப் மணி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ஏர்ன்ட் ஆர் அன்ஏர்ன்ட். அது பணமாகவோ வேறு விதத்திலோ ஒருவருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்தா அதை நம்ம வந்துட்டு இன்கம்னு சொல்றோம். டிடக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் டூ டிஃபரண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் எக்கனாமிக்ஸ். ஓகே, வாட் இஸ் டிடக்டிவ் மெத்தட்? It is a process. Process means what? Method. And it is you can see it in logic. That is arriving at an inference, moving from general to particular. General இருந்து particular க்கு வந்தா அது deductive method. An inductive method. Induction is also a process in logic. It facilitates arriving at an inference, moving from particular to general. பர்டிகுலர்ல இருந்து ஜெனரலுக்கு வந்தா அது இண்டக்டிவ். ஓகே, so these words are very important words. Now children, let us come to the lesson. Name of the lesson is Introduction to Microeconomics. So first, introduction. A subject should have a name or a title that facilitates a clear and correct understanding of its contents. ஒரு பாடத்திற்கு, ஒரு பாடத்திட்டத்திற்கு ஒரு பெயர் இருக்க வேண்டும், இல்லனா ஒரு டைட்டில் இருக்க வேண்டும். அந்த டைட்டில் எப்படி இருக்கணும்னா, அந்த டைட்டில் மூலமா அந்த பாடம் என்ன விஷயத்தை சொல்ல வருகின்றது, அதனுடைய கண்டென்ட், அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய டைட்டில் அது இல்லனா அதனுடைய நேம் கிளியரா இருக்கணும். சோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நேம் அண்ட் டைட்டில் இட் ஷுட் பி வெரி கரெக்ட் அண்ட் கிளியர் அண்ட் இட் ஷுட் ரிவீல் த கண்டென்ட். கண்டென்ட் என்றால் கருப்பொருள். In a subject like economics, there are many books available with titles such as Introduction to Economics, Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamentals of Economics, etc. But these books have the same content, though each is intended to serve readers of different levels of interest and capacity. See, in the big world of economics, you have many interesting books. Just like that, Introductory to Economics. Economics ku ஒரு அறிமுகம். Economics and Introduction. Economics ஒரு அறிமுகம். Basic Economics. அடிப்படை பொருளியல். Elements of Economics. Elementary Economics. ஆரம்ப பொருளியல். Fundamentals of Economics.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. பட் தீஸ் புக்ஸ் ஹேவ் சேம் கண்டென்ட்ஸ். எல்லா புக்கையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பொருள் வந்து ஒன்னாதான் இருக்கும். ஆனால் இட் இஸ் intended to serve the readers of a different levels of interest and capacity. இந்த ரீடர் இருக்கான் இல்லையா, அந்த ரீடர்ஸ்ல நிறைய குரூப் இருக்காங்க. அதாவது வந்துட்டு மேலோட்டமா படிச்சுட்டு போறவங்க, நல்ல ஆராய்ச்சி நோக்கத்தோட படிக்கிறவங்க, இல்ல சும்மா அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறவங்க, இப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த லெவல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய புத்தகங்களை நம்ம தேடி எடுத்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெப்பாசிட்டி, அவங்களுடைய தகுதி அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை சார்ந்து இப்படிப்பட்ட புத்தகங்களை அவங்க செலக்ட் பண்றாங்க. இந்த புத்தகங்கள் வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் அந்த கருப்பொருள், அந்த கண்டென்ட் வந்து சேம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பார்க்குறோம்? A subject should have a name and title, and it should be very clear and correct, and you should understand the content of that subject by its very name and title. There are many books available in economics, but these books have the same content, though each is intended to serve the readers of a different levels of interest and capacity. A good introduction to a subject, besides containing the meaning of its title, should have an explanation of the nature and scope of the subject. இப்போ ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல அந்த இன்ட்ரடக்ஷன், அதாவது அதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சப்ஜெக்டோடைய நேச்சர், அந்த சப்ஜெக்டோடைய ஸ்கோப், இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். நேச்சர் என்றால் தன்மை, அந்த சப்ஜெக்ட் எதை பற்றி பேசுது. ஸ்கோப், அது எதை நோக்கி பயணிக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். Whether the subject is traditional or modern, static or dynamic, the reader should be in a position to clearly classify the subject as belonging to either arts alone or science alone or both. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கலாம், அதாவது பாரம்பரியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல மாடர்னா இருக்கலாம், இல்ல ஸ்டாட்டிக் டைனமிக்கா இருக்கலாம். ஸ்டாட்டிக்னா எந்த வித மாற்றமும் இல்லாம அன்னைக்கு என்ன படிச்சோமோ அப்படியே இன்னைக்கு இருக்கிறது. டைனமிக் என்றால் அன்றாடம் மாறுபடுவது. சோ அந்த ரீடர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த சப்ஜெக்ட் அவர் வந்து கரெக்டா கிளாசிஃபை பண்ணிடணும். இது என்ன சப்ஜெக்ட், இதுல நம்ம ஆர்ட்ஸ் மட்டும் தானா, இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் கேட்டகரியை சேர்ந்ததா, இல்லனா அது சயின்ஸ் கேட்டகரியை சேர்ந்ததா, இல்ல அப்படின்னு சொன்னா இது வந்து ரெண்டு பிரான்ச்சையும் இணைத்து கொண்ட ஒரு சப்ஜெக்டா, இத பத்தி எல்லாம் வந்துட்டு அந்த ரீடருக்கு வந்து ரொம்ப தெளிவு இருக்கணும். அப்படி தெளிவு இருக்குமானால் அந்த ஸ்கோப் அண்ட் நேச்சர் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு சரியா இருக்கணும். As they go through the introduction, the reader should be able to understand the relationship of the subject with other subject. இன்ட்ரடக்ஷனை படிக்கும் பொழுதே இந்த சப்ஜெக்டுக்கும் மற்ற சப்ஜெக்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து அந்த ரீடருக்கு வந்து they should understand or புரியணும். Newer areas incorporated into the subject of the newer ways of comprehending its contents ought to be highlighted in the introduction. புதிய புதிய விஷயங்கள் அந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்லி இருக்காங்க, எப்படியெல்லாம் அது ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிடணும். The methodologies applied in the derivation of the laws are to be stated in such an introduction. அதாவது வந்து அந்த சப்ஜெக்டுடைய விதிமுறைகளை அவர்கள் எப்படி அடைகிறார்கள், அதனுடைய மெத்தட், அந்த மெத்தடாலஜி என்ன, இதை பற்றியெல்லாம் வந்துட்டு ஒரு கிளியரான verdict வந்து they should give in the introduction. Okay, so what we understand, a subject should have a name and the title, and it should depict the clear and correct meaning of its content. Okay, and economics has various books which could satisfy the readers of different interest and capacity. So apart from the title, a subject should have an explanation of a nature and scope. Okay, whether the subject
is traditional, modern, static, dynamic. No, nothing. We don't bother about that. But the reader should be in a position to clearly classify the subject, whether this particular subject belongs to arts or it is a subject deals with science or both. The significance of all the branches of the subject should find a place in it. As they go through the introduction, the reader should be able to understand the relationship of the subject with other subjects. So, the introduction should depict the new areas, and it should comprehend its content, and it should be highlight the contents in the introduction, and the methodology applied in the derivation of the laws are to be stated in that particular introduction. So, now we are going to study about the meaning of the word economics. What do you mean by economics? The term or word economics comes from the ancient Greek economikos. Okay. Ikos means household and namin means management, custom or law. Thus, the term economics means management of households. The subject was earlier known as political economy, is renamed as economics in the last 19th century by Alfred Marshall. The term or word economics and the வார்த்தை termனாலும் wordனாலும் ஒன்று. வார்த்தை எக்கனாமிக்ஸ் அது எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிரேக்க மொழியில வந்துட்டு ஒரு வார்த்தை இருக்குது, இக்கனாமிகோஸ் அப்படின்ற அந்த ஓ வந்து சைலண்ட், இக்கனாமிகோஸ். ஓகே, இக்கோஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீட்டு நிர்வாகம். அண்ட் நமீன் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ நமீன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். இன்னொரு பொருள் இருக்கு கஸ்டம், இன்னொரு பொருள் லா. Thus, the term economic means management of household. So, economics என்ற வார்த்தையை அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வீட்டு நிர்வாகத்தை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தினாங்க. The subject was earlier known as political economy. First of all, they used to call it as political economy. Economics அவங்க சொல்லல, அது வந்து political economy சொன்னாங்க. It is renamed as economics in the later 19th century by Alfred Marshall. பின்னாட்கள்ல வந்துட்டு Alfred Marshall, is a great economist and he only gave the name economics for this particular subject. We understand that the term or word economics comes from Greek. Okay, and it means household management. Okay. And the subject was earlier known as political economy and it was renamed in the 19th century by Alfred Marshall. Now we are going to study the nature of the subject economics. The nature of a subject refers to its content and how and why they find a place in the subject. ஒரு சப்ஜெக்டுடைய நேச்சர், தன்மை எதை பொறுத்து அமைகிறது என்றால் அதிலுள்ள விஷயங்கள், அதனுடைய கருப்பொருள், கண்டென்ட், அதை பத்தி தான், அதோடு தான் அந்த நேச்சர் தொடர்புடையதா இருக்கு. The nature is understood by studying various definitions given by a notable economist. நிறைய எக்கானமிஸ்ட் வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. இதுல என்ன அப்படின்னா, the existence of multiplicity of definition makes some scholar comment that search for a clear definition. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய ஸ்காலர்ஸ் அறிவாளிகள் சொன்னாங்க, என்ன எக்கனாமிக்ஸ்க்கு இவ்வளோ டெஃபினேஷன் இருக்கு, ஏதாவது ஒன்று ரெண்டு டெஃபினேஷன் கிளியரா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமிக்ஸ் இஸ் ஓகே. நெக்ஸ்ட், ஆனா ஜேஎம் கீன்ஸ் வந்து வேற மாதிரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், he observes that political economy is said to have strangled itself with definition. ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த பொலிட்டிக்கல் எக்கானமி அது வந்து எப்படின்னா அப்படியே அந்த டெஃபினேஷன்ஸ்னால, கோட்பாடுகளினால அப்படி பின்னப்பட்டு இருக்குதுன்ட்டு.
their presence makes studying a subject interesting. இத்தனை டெஃபினேஷன் இருக்கிறது, இத்தனை கோட்பாடுகள் இருக்கிறது, அந்த சப்ஜெக்டை படிக்க ஒரு புது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அதை எக்ஸைட்டிங்கா மாத்துது அண்ட் என்ஜாயபிளா மாத்துது, அதை ஒர்த் வைலா மாற்றி கொடுக்கிறது. ஸோ தீஸ் டெஃபினேஷன் மேக்ஸ் ஸ்டடிங் a subject interesting, exciting, enjoyable or worthwhile. In fact, their presence in a social subject is a clear sign of growth of the science. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருப்பது வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து வளருவதற்கான வழிவகை, அது இன்னும் நல்லா வேரூன்றி வளர்வதற்கான வழிவகைகளை கொடுக்கிறது. It indicates that there exists freedom of people associated with such a science and formulate fresh definition. இது வந்து பீப்புளுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குது. தட் இஸ் they are going on formulating fresh definitions. புதுசா அவங்க வந்துட்டு கோட்பாடுகளை ஃப்ரெஷ்ஷா அவங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. These associate appreciates and make use of the opportunity afforded to them and come up with plethora of definitions saying the more the merrier. Each definition represents a unique generalization. இது எப்படி இருக்குன்னா இந்த மெத்தட் நிறைய டெஃபினேஷன், யாரை பாரு எக்கனாமிக்ஸ்னா இது, எக்கனாமிக்ஸ்னா அது, எக்கனாமிக்ஸ்னா அப்படி, எக்கனாமிக்ஸ்னா இப்படி, இப்படி ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, plethora of definition. ஆனா இவர் இந்த எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், the more the merrier, நிறைய கிடைக்க கிடைக்க நிறைய சந்தோஷம். Each definition represents a unique generalization. இதுல ஒவ்வொரு டெஃபினேஷனும் ஒவ்வொரு விதத்துல வந்து அதை வந்து அணுகுது, பொதுவான முறையில அணுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு. ஓகே, a wide variety of definition paves way to arrive a near complete agreement on the subject matter of economics. நிறைய கோட்பாடுகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேட்டரை, கருப்பொருளை சென்று அடைவதற்கு பாதையாக உபயோகப்படுகிறது. A science grows stage by stage. விஞ்ஞானம் என்பது அப்படி ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் வளருவது. And at every stage its newer definition emerges and concept associated with it receives some special emphasis. However, the study of the subject is made possible when it possesses its clear cut definition and boundary. Science வந்து it is not static. Every day science is dynamic and it is changing and it has newer definitions. When newer definitions will come, it emerges whenever there is a need, and the concept is associated always with special emphasis. However, the study of the subject is made possible when it possesses a clear cut definition and boundary. இதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா எக்கனாமிக்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா கிளியர் கட்டா சொல்லணும். அதுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட் டெஃபினேஷன், ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு 4 டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்குது. 4 definitions each referring to particular stage of growth of the subject of economics are presented here. இப்போ வந்து we can take 4 definitions which say what is economics. அதுல கூட பாருங்க, economics such a wide subject and it covers wide area, wide variety of area. So you can't say a clear cut single definition for it. So because the area is very big and we could able to understand economics with 4 well-known definitions. The first one was given by Smith, Adam Smith. He was considered as a father of economics. Okay, he says that economics is a science about wealth. So it is called as a wealth definition representing the classical era. இப்போ 4 புதிய கோட்பாடுகள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கிளியர் கட்டா சொல்றதுக்கு 4 டெஃபினேஷன்ஸ் இருக்கு. முதல் டெஃபினேஷன் வந்து ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பொருளியல் அறிஞர் அவர் வந்து அது கொடுத்திருக்காரு. அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்ஸ்னா ஒன்னும் இல்லப்பா, அது பணம் சம்பாதிக்கிற சயின்ஸ், இட் இஸ் அ வெல்த், அது வந்து செல்வத்தை பற்றி பேசுகிற, எப்படி பொருள் ஈட்டுவது, அதான் சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்றாரு.
இது வந்து கிளாசிக்கல், அதாவது வந்துட்டு ரொம்ப கிளாசிக்கல் பீரியட்ல வந்த டெஃபினேஷன். அடுத்தது மார்ஷல் அப்படின்னு வராரு. மார்ஷல் வந்து இவருக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்ஸ் என்பது பணம் சம்பாதிப்பதை பற்றி மட்டும் பேசவில்லை, இட் இஸ் அ வெல்ஃபேர் டெஃபினேஷன். அது வந்துட்டு எப்படின்னா நாட்டின் நலத்தை மையமாக கொண்ட ஒரு சப்ஜெக்ட். எப்படி ஒரு நாடு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறும், ஒரு நலமிக்க ஒரு நாடாக மாறும் அப்படின்றது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். அதை எப்படி அந்த வெல்ஃபேர் அடையிறது, அதான் வெல்ஃபேர் டெஃபினேஷன். இவருடைய காலத்தை நியோ கிளாசிக்கல் ஈரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ராபின்ஸ் வரார். அவர் சொல்றாரு, வெல்த்தும் இல்ல வெல்ஃபேரும் இல்ல, எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பற்றாக்குறையை பற்றி படிக்கிறது. இப்போ வந்து எவ்வளவு தேவை இருக்கிறது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதை சரி செய்யறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. ஓகே, பற்றாக்குறை தான் வந்து அதுல ஹீரோ. அந்த கான்செப்ட் வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவருடைய காலத்தை வந்து நியூ ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சாமுவல்சன் growth டெஃபினேஷன். இதற்கு பிறகு இப்ப வந்திருக்க மாடர்ன் டைனமிக் ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, எக்கனாமிக்ஸ் என்பது வளர்ச்சியை பற்றி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். growth என்றால் வளர்ச்சி. இப்போ வெல்த் பத்தி படிக்கிறது அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொன்னாரு. So we call it as a wealth definition. Marshall said it is a welfare. It is a subject of welfare. So we call it his definition as welfare definition. Robinson says that economics is a subject of scarcity. So we call it as scarcity definition. Samuelson says that economics is a study of growth. So we call it as growth definition, and it represents the modern age. We wind up here. You please give a reading. Just you read everything about economics and its nature, and what are the 4 definition, meaning of the economics, scope of economics, and origin of economics. All these things you give a big reading, you peruse this particular portion, and tomorrow we will continue with other details. Tomorrow I'll be taking wealth definition of Adam Smith. Okay. Now I close here and I'll meet you tomorrow.